திட்டமான இயற்கை எரிவாயு மூலம் இயக்கக்கூடிய பேருந்துகளை துவக்கி வைக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புசாதர் ராஜபாட்சா முத்துராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களே, நிகழ்ச்சியில உரையாற்றிய நம்முடைய நகர்மன்ற தலைவர் நாசர் கான் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட போக்குவரத்து கழகத்தின் பல்வேறு நிலை அலுவலர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்புகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் சந்தேகம், தேர்தல் மிக உச்சகட்டத்தில் இருக்கும்போது அமைச்சர் தன்னுடைய பகுதியை ஒட்டி முதல்வர் வந்திருக்கிறார்கள் இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான திட்டம் என்கின்ற காரணத்தினால் இதை துவக்கி வைப்பது மிக அவசியம் என்கின்ற காரணத்தினால்தான் நான் நேரடியாக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மிகவும் அதிகரித்த ஒரு நிலையில் இருந்தது. இன்றைக்கு ஒரு புதிய பேருந்துகளை எல்லாம் வாங்குவதற்கு முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டு இப்போ நம்ம போற பக்கம்லாம் பார்க்கலாம். முகசல் பேருந்துகள், தொழிலக பேருந்துகள், மத்திய பேருந்துகளும் நகர்ப்புற பேருந்துகள் நீண்ட நேரத்திலும் எல்லா இடங்களிலும் புதிய பேருந்துகள் வளம் வருவதை நாம் காணுகின்ற காட்சி இருக்கிறது. அது அடுத்த கட்டமாக இயற்கையை பாதுகாக்க வேண்டிய சூழலில், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய சூழலில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நம்ம சமீபத்தில் செய்திகளை பார்த்திருப்போம். இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் பாதி நேரம் பாதி வாகனங்கள் இயக்குவது, பாதி வாகனங்களை இயக்காமல் நிறுத்துவது என்று ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம், அங்கே காற்று மாசு மிக உச்சத்தை அடைந்திருக்கிறது. அங்கே சாதாரணமாக போன நம்முடைய முகத்தில் ஒரு நெருப்பு வைக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வர அளவுக்கு அங்கே அந்த காற்று மாசு ஏற்பட்டு